அன்பான தேவ ஜனங்களுக்கு மேற்பொரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தி அது ஒரு சர்ச்சை என்று சொல்ல மாட்டேன், அதை சிலர் வித்தியாசமாகவும் பார்க்கிறார்கள். செய்தியின் தலைப்பு, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு சொன்ன வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இந்த செய்தியை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என் சமாதானம் என்று சொன்னபோது அப்போ அங்கு இன்னொரு சமாதானம் இருக்கிறது, அது உலக பிரகாரமான சமாதானம் என்பதையும் அந்த வேத பகுதியை காணிக்கிறது. நீங்கள் யோவான் 14:27 வாசிப்பீர்களே ஆனால், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ரெண்டு சமாதானத்தை சொல்லுவார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல. இந்த சமாதானத்தை உலக பிரகாரமான சமாதானத்திற்கு ஒப்பிட்டு அதே எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இயேசு குறிப்பிட்ட காரியம் வேறு. இயேசு சமாதானத்தை 2 வகையாக பிரித்து பேசுகிறார். அதுக்கு தேவை இருக்கிறது. உலக பிரகாரமான ஒரு சமாதானம், அடுத்தது இயேசு கொடுக்கிற சமாதானம், அதை தேவ சமாதானம் என்று சொல்லுவோம். இந்த சமாதானம் என்றால் என்ன? சமாதானம் செய்கிறார் என்றால் அதனுடைய எதை இந்த வேதம் சமாதானம் என்று சொல்லுகிறது என்றால், மாறுபாடான கருத்துள்ள 2 பேர்களோ அல்லது 2 நாடுகளோ அல்லது 2 கூட்டத்தார்களோ தங்களுக்கு இடையே உள்ள வேற்றுமையை மறந்து ஒரே கருத்தை உடையவர்களாகிவிடும் பொழுது அவர்கள் சமாதானம் அடைந்து விட்டார்கள் என்று அர்த்தம். வேறுபாடான கருத்துக்கள் நீங்கி விடுகிறது. அதை நீக்குவதற்கு உங்களுக்கு ஒரு மத்தியஸ்தன் தேவைப்படலாம், தேவைப்படாமலும் இருக்கலாம். இந்த சமாதானத்தை ஏற்படுத்தி ஒரு மத்தியஸ்தனை கொண்டிருக்கலாம். இந்த மத்தியஸ்தர் அந்த 2 தரகைக்கும் உள்ள காரியங்களை எல்லாம் தெரிந்திருக்கணும். 2 பேர் சண்டை போடுறாங்க, இவன் ஒருத்தன் 2 பேர் சண்டை போடும் பொழுது இடையில மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு வருவான் மத்தியஸ்தர். அவனுக்கு இவனை பற்றி நல்லா தெரிந்திருக்கணும், இவன் எதுக்காக சண்டை போடுறாங்கிறத பற்றியும் தெரிந்திருக்கணும். இவனை பற்றி இன்னொரு பார்ட்டி யார் இவன் சண்டை போடுறான், இவன் என்ன பண்ணியிருக்காங்கிறதும் தெரிந்திருக்கணும். இது தெரிந்தவன் தான் மத்தியஸ்தனாக இருக்க முடியும். மத்தியஸ்தர் இல்லாத சமாதானங்களும் உண்டு. இது பெரும்பாலும் உலக பிரகாரமான சமாதானத்தில். நாம் இங்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது, இந்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறது, இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற தேவ சமாதானத்தை பற்றியே பேசப் போகிறோம். என்றாலும் அந்த உலக பிரகார சமாதானம் என்றால் என்ன? ஏன்னா அது தெளிவாக இருக்க வேண்டும். அதை பற்றி ஷார்ட்டாக சொல்லிட்டு நாம் தேவ சமாதானத்திற்கு போகலாம். உலக பிரகாரமான சமாதானத்தை பற்றி இப்பொழுது பேசுகிறோம். இந்த செய்தியில் பிரதானமாக நாம் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற சமாதானத்தையே தியானிக்கப் போகிறோம். என்றாலும் உலக பிரகாரமான சமாதானத்தை சுருக்கமாக பார்க்கிறோம். 2 பேரோடு சமாதானம். முதல்ல சமாதானம் செய்யும் போகிறோம்னு சொன்னோன்னே 2 பார்ட்டி வேணும். கருத்து வேறுபாடுள்ள 2 பார்ட்டிகள் வேணும். அரசியல் காரணமாக பிரிந்து போன இஸ்ரவேல் தேசம் சமாதானம். இது ஒரு காரியம் பார்க்க போகிறேன். என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு அதை வாசிக்கிறதுன்னா ரொம்ப கூடுதலாக போகும். அந்த குறிப்பான வசனத்தை மட்டும் சொல்லுகிறேன். சவுல் மரித்த பொழுது அங்கு இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்தது. யூதர்கள் அந்த தாவீதை சேர்த்து கொண்டு அவர்கள் ஒரு தேசமாக இருந்தார்கள். ஆனால் சவுலின் மகனுடைய தலைமையிலே அப்னேர் என்ற சேனாதிபதி அந்த மீதி உள்ள கோத்திரங்களை 10 கோத்திரங்களையும் சேர்த்து அவன் ஒரு பார்ட்டியாக இருந்தான். ஆனால்
இவர் 2 பேரும் சமாதானம் செய்து கொண்டால்தான் இஸ்ரவேல் என்ற ஒரு முழு பெயரை உடைய சமஸ்தானம் அங்கு ஏற்படும். அதற்கு அப்னேர் என்ன செய்தான்? இந்த தாவீதை நோக்கி வருகிறான். தாவீது எங்கே இருக்கிறான்? எப்ரோனில் இருக்கிறான். எப்ரோன் என்பது ஒரு அடைக்கல பட்டணம். அவனும் அவனை சேர்ந்தவர்களும் எப்ரோனில் இருக்கிறார்கள். அப்னேர் இங்கு வருகிறான். அப்னேர் இஸ்ரவேலின் தளபதி. அவன் இங்கு வந்து தாவீதோடு பேசுகிறான். ஐயா, இங்கு உம்மை போல படைத்தலைவர்கள் மீதி உள்ள கோத்திரங்களிலே இல்லை. நீர் உலகம் தெரிந்தவர், எல்லா இடத்திலுமே அநேக வெற்றிகளை கொண்டவர். தேவனுடைய சித்தமும் நீர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் என்பது. ஆகையால் நாம் ஒன்று சேர்ந்து விட்டோம், நாம் சமாதானம் அடைந்து ஒன்று சேர்ந்து விடுவோம் என்று அப்னேர் பேசுகிறான். அதன் பிறகு அவன் வெளியே வரும்போது அவனை கொன்று விடுகிறார்கள். அவன் மேற்கொண்டு சமாதானம் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் அவன் செய்த சமாதானத்தை ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் எல்லாம் பழையபடியும் தாவீதை பார்க்க வருகிறார்கள். தாவீதிடம் அதே வார்த்தையை சொல்லுகிறார்கள். நாங்கள்லாம் வந்து சேர்ந்துடுறோம், நாம் எல்லாம் ஒன்றாக இப்பொழுது ஒரே தேசமாக இருப்போம் என்று சொல்லுகிறார். அதை தாவீது ஏற்றுக்கொள்கிறார். அங்கு ஒரு சமாதானம் நடந்தது. அதுக்கு காரணம் மத்தியஸ்தனாக இருந்தவன் அப்னேர். இனி வாசியுங்கள் 2 சாமுவேல் 5:1-4 வரை. அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போது இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். இந்த ஐக்கியத்திற்கு அல்லது சமாதானத்திற்கு காரணகர்த்தாவாக இருந்தவன் இங்கு சொல்லப்படவில்லை. அப்னேரை கொலை செய்து விடுவார்கள். ஆகையால் இது மத்தியஸ்தன் மூலமாக ஏற்பட்ட ஒரு சமாதானம். இது உலக பிரகாரமான சமாதானம். ஏனென்றால் உலகத்தில் உள்ள 2 பார்ட்டிகள் சேர்ந்து ஒன்றாக ஐக்கியப்பட்டன. இனி மத்தியஸ்தன் இல்லாமல் ஏற்பட்ட ஒரு சமாதானத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இது ஆதியாகமம் 32-33 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். எல்லோருக்கும் தெரிந்தது. ஏசாவும் யாக்கோபும் 2 பேரும் பிரிந்து விட்டார்கள். யாக்கோபு அவள் தாயாரால் அனுப்பப்பட்டு அங்கு லாபானிடம் போய் அவனது மகளை மணந்து கொண்டு அங்கிருந்து திரும்பி வருகிறான். ஏசா தனது சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் பறித்து கொண்டான் என்ற கோபத்திலே அவனை பழிவாங்கும் நோக்கத்தோடு பிரிந்து போனான். யாக்கோபுக்கு அந்த பயம் இன்னும் இருக்கு. எங்கே நம்ம கண்டா ஏசா நம்ம கொண்டு போட்டுருவானோ, அப்படிப்பட்ட பாவத்தை தான் நாம் செய்தோம். அவளுடைய தாயாரின் உதவியோடு செய்தாலும் கூட அவன் பயந்தான். இப்படி இருக்கும் பொழுது அவன் புறப்பட்டு வருகிறான். வரும்பொழுது அந்த ஒரு ஆற்றை தாண்டும் போது யாப்போக்கு என்ற ஒரு ஆறு அந்த ஆறை தாண்டின பிறகு அவனுக்கு ஏசா எங்கே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. அவன் ஏசாவுக்கு தூது அனுப்புகிறான். இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, உங்கள் தம்பி வரான், நீ பழைய கோபத்தெல்லாம் மனசில் வச்சுக்காதப்பா, வா வந்து அவனோடு சமாதானம் ஆகிடு, அவனும் உன்னோடு சேர்ந்து இங்கே இந்த பூமியில் வாழ்ந்துட்டு போட்டும், இங்கே எந்த இடைத்தரகரும் இல்லை, எந்த மத்தியஸ்தனும் இல்லை. அவன் ஏசா என்ன சொல்கிறான், நான் வரேன் 400 பேர் கூடன்னு அவனுக்கு சொல்லுங்க அப்படின்னா இவன் பயந்துட்டான். 400 பேரை கொண்டு இவரெல்லாம் போர்த்தில் போய் சண்டை போடுறவன் இங்கே வந்தாச்சுன்னா இங்கே இருக்கிறவன் அவ்வளோ ஆடு மேய்க்கக்கூடியவன் வந்து அடித்து புண் போட்டுருவான்னு பயந்து அவன் என்ன செய்தான் என்பதை 33 ஆதியாகமம் 33 1-4 வரை வாசியுங்கள். யாக்கோப்பு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும்
ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து, பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி, தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இங்க என்ன நடந்தது? ஐயோ, என் அண்ணன் வந்து என்ன கொண்டு போட்டுருவானே நீ ஏசா நினைத்த போது, யாக்கோபு நினைத்த போது, மாறாக அவன் வந்து தம்பியை கட்டிக்கு கொண்டு சமாதானம் செய்தான். இந்த சமாதானத்துக்கு இடையில மத்தியஸ்தர் கிடையாது. இது உலக பிரகாரமான சமாதானத்திற்கு. இதை பற்றி நாம் மேற்கொண்டு அதிகமாக பேசப் போவதில்லை. இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற தேவ சமாதானத்தை பற்றி பேசுகிறோம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாலே அவர் சமாதான பிரபு என்று ஏசாயா தீர்க்கதரிசி அறிவித்தான். வாசியங்கள் ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்லப்படுவது. இயேசு கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பும் அவர் தேவனுடைய சத்துருக்களுக்கும் தேவனுக்கும் சமாதானம் செய்யும் கூடியவரானவர் என்று சொன்னார் என்று சொல்லி இருக்கிறார். அதாவது மனிதர்களுக்கும் தேவனுக்கு சத்துருவாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் தேவனுக்கும் அந்த 2 பார்ட்டிக்கு இடையிலே சமாதானம் செய்யக்கூடிய ஒரு சமாதான பிரபுவாக அவர் வந்தார், ஒரு மத்தியஸ்தனாக அவர் வந்தார். 2 பார்ட்டி. அந்த முதலில் மனிதர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இங்கு தேவன் இவர்கள் 2 பேருக்கும் அவரை ஏற்றுக்கொள்வதற்காக, அந்த சமாதானம் செய்வதற்காக அவர் வந்ததை கொடுத்து தான் ஏசாயா சொன்னார், சமாதான பிரபு. விரிவாக பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சமாதான காரணர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எபேசியர் 2:13-17 வரை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருத்திர தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருத்திர தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருத்திர தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இங்கு 2 காரியம் நடைபெறுகிறது. ஒன்று, யூதர்களுக்கும் யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் உள்ள சமாதானம். அது உலக பிரகார சமாதானம். யூதர்கள் ஜென்டைல்ஸ், அந்த புறஜாதிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நீதி பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, விருத்த சேதனமுடையவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? வந்து அவர்களையும் தன்னுடைய பலியின் மூலமாக அவர்களையும் இவர்களோடு வந்து சேர்க்கிறார். யூதரிலும் தன்னை விசுவாசிப்பவன் நித்திய ஜீவனுடையவனாக இருப்பான், புறஜாதியிலும் தம்மை விசுவாசிப்பவன் நீதிமானாகவும் நித்திய ஜீவனுடையவனாக இருப்பான் என்று சொல்லி 2 பேரையும் ஒரே கூட்டங்களை கொண்டு வர்றார். அது ஒரு சமாதானம். உலக பிரகாரம் சமாதானத்தை செய்து இந்த 2ம் சமாதானமான இந்த ஜனக்கூட்டத்தை தேவனோடு சமாதானம் செய்கிறார். தேவனும் இவர்களை ஒப்புரவாக்கி கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். 2 வித சமாதானமும் இங்கு நடைபெறுகிறது. இனி புது உடம்பையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். மத்தியஸ்தம் செய்வதும் கரகர்னு சொல்லுவாங்க, மத்தியஸ்தம் சொல்லுவாங்க. அதை நாம் சமாதான காரணம் என்று கூட சொல்லலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலானவரும்
இடையிலானவராகவும் மனிதர்கள் தங்கள் பாவங்களையும் நீக்கப்பட்டு தேவனோடு ஒப்புரமாக இருப்பவர் பிரதான ஆசாரியர். பழைய காலத்தில் அங்கே எல்லா ஜனங்களையும் தேவனுடையும் ஒன்று சேர்ப்பவர் பிரதான ஆசாரியர். அவர் தான் பலியிடுவார். அந்த பலியிட்ட ரத்தத்தை கொண்டுட்டு அங்கே போவார். ஆண்டவரே, இவங்கெல்லாம் அவங்கள விசுவாசிக்கிறாங்க, பாவங்களெல்லாம் விட்டுருங்க என்று அவர்களை கொண்டு அங்கு சமாதானம் செய்வார். தேவன் சமாதானப்படுத்தப்பட்ட போதுதான் உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் வரும். அவர் கோபத்தில் இருப்பார்னு ஒன்றும் வராது. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு நீதிமான்களுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராக ஒரு பிரதான ஆசாரியராக இருந்தார் என்று எபிரேயரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு பிரதான ஆசாரியராக இருந்தவர் பழைய ஏற்பாட்டுகள் அதோடு நின்று போய் இயேசு கிறிஸ்து அங்கே வரல. அங்கே ஒவ்வொரு பிரதான ஆசிரியராக இருந்தால் ஒவ்வொரு தடவையும் போய் பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பிரதான ஆசாரியவன் தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பலியிட்டான். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் போக முடியும் தேவனுடைய சன்னதிக்கு போனோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். சொன்னால் இது திசை மாறி போயிடும். இனி இயேசு கிறிஸ்து என்ன இது எபிரேயர் 9:11-15 வரை வாசிப்பீர்களேனா, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான குடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான குடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அங்கு இயேசு கிறிஸ்து வந்த பொழுது வெள்ளாட்டுக்கடா இது மாடு ஆடு இவைகளுடைய பலியெல்லாம் உள்ள இரத்தங்களெல்லாம் அங்கு தேவையில்ல. அவருடைய இரத்தம் ஒரே தரம் சிந்தப்பட்டது. இதுதான் அங்கு அந்த மாமிச பிரதான ஆசாரியருக்கும் இவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இவர் மெல்கியேதேக்கின் முறையிலே வந்த பிரதான ஆசாரியரை பற்றி ஒரு செய்தி, முழு செய்தியும் இருக்கிறது. அதிலே நான் பேசும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். இவர் தேவனாக இருந்து மத்தியஸ்தம் பண்ண வந்தவர். இவருடைய இரத்தத்தை சிந்தி இவரே அந்த இரத்தத்தை எடுத்துகிட்டு உள்ளே போகிறார். யாருடைய தெய்வம் இவருக்கு தேவையில்லை. இவர் தேவனோடு மற்றவர்களை அவருடைய இரத்தத்தின் மூலமாக அங்கு சமாதானம் செய்கிறார். இனி மகா ஆசாரியான் ஏற்படுத்தப்பட்ட சமாதானம். இனி எபிரேயர் 10:19-28 கிட்டத்தட்ட இதே தான். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. இதுல என்னன்னா, எப்படி அவர் சமாதானம் பண்றார்? ஒரு மனிதன் அவரிடம் வரும்பொழுது அவர் சமாதானம் பண்ணுவதற்கு முதலிலே அவனை
ரீபர்த், மறுபடியும் பிறக்க செய்கிறார். மறுபடியும் பிறக்க செய்தார் என்றால் அவனுக்குள் இருக்கும் ஆவி மாற வேண்டும், அவனுக்குள் இருக்கும் கட்டளைகள் மாற வேண்டும், அவனுக்குள் இருக்கும் சிந்தை மாற வேண்டும், அவன் நடக்கிற அந்த நடவடிக்கைகள் மாற வேண்டும். இவையெல்லாம் மாற செய்வது தேவன். எசேக்கியேல் 36, 25, 26 நீங்களே வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். அங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் எப்படி ஒரு மனிதன் அவன் பாவ வாழ்க்கையிலிருந்து நல்ல வாழ்க்கைக்கு திரும்புகிறான் என்று. இவர் முதலிலே இங்கு வரும் மறுபடியும் பிறக்க செய்து அதை அவரை கொண்டு தேவனோடு ஒப்புரவாக செய்கிறார். இதுதான் அந்த மெத்தட். அதைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஏற்பாடு செய்து சமாதானம் செய்கிறார்னா இதுதான். இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தரானால் சமாதானம் ஏற்பட அவசியம் உள்ள இரு திறத்தார் யார்? அப்படி இயேசு அது நமக்கு தெரியும். நான் சொன்னேன், ஒரு இடத்தில் மனிதர்கள், ஒரு இடத்தில் தேவர்கள். அதை பற்றி வசனங்களை வாசிக்கலாம். ஒரு கூட்டத்தார் முன்னே அந்நியராகவும் தேவனை கொள்ளாதவராகவும் இருப்பவர்கள் தேவனுக்கு சத்ருவாக இருந்தார்கள். அது ஒரு கூட்டம். எபேசியர் 2:1-5 வரை வாசிப்பீர்களே ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின் படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த ஒரு கூட்டம் தேவனுக்கு சத்ருவாக இருக்கக்கூடிய கூட்டம். ஏனென்றால் அக்கிரமம் நிறைந்தவர்கள், பாவம் நிறைந்தவர்கள், தேவனுடைய எல்லா சித்தத்திற்கும் எதிர்மறையாக செய்யக்கூடிய அந்த கூட்டம். இந்த பக்கம் யார் இருக்கிறான்னு பார்ப்போம். தேவனுக்கு சத்துக்காக இருப்பார். ரோமர் 5:10 அது தெளிவாக சொல்லுகிறது. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இங்கேயும் தேவனுக்கு சத்ருவாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த சத்ரு எப்படி ஆகிறான்? இன்றைக்கும் சத்ரு இருக்கிறான். அவன் எப்படி தேவனுக்கு எதிராக ஒரு மனித கூட்டத்தை அவன் உண்டாக்கி தேவனுக்கு சத்ருவாக இருக்க செய்கிறான். இதை சத்ரு இல்லைன்னா நீ சமாதானம் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனால் நம்ம தேவனுக்கு சத்ருவாகிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை ஏற்படுத்துவது யார்? 1 பேதுரு 5:8-9. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. இனி இது பார்த்துட்டோம். ஒரு கூட்டத்தார் யாரு? தேவ சித்தத்தை அறியாதவர்களும் தேவனுக்கு சொல்படி நடக்காதவர்களுமான அவருடைய சத்துருக்கள். இன்னொரு கூட்டம் தேவன். 2 கொரிந்தியர் 5:17-19 வரை வாசியுங்கள். முதலில், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அங்கே என்ன போட்டிருக்கோம்? தேவன் அங்க இருக்காரு. இங்க மனிதர்கள் சத்ருவாக்கில இருக்காங்க.
இயேசு கிறிஸ்து இந்த சத்துருக்களை கொண்டு போய் தேவனிடம் ஒப்புரவாக்கு சொல்கிறார், ஆண்டவரே இவெல்லாம் நீதிமான் ஆயிட்டாங்க, இவரை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் தேவன் எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றால், யார் அவர் கிறிஸ்துவுக்குள் அவரை தெரிந்து கொள்ளுகிறார். யார் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீதிமான் ஆக்கி விட்டார்களோ, அப்படி விட்டார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்பவர்களை அவர் பரதேசத்தில் ஏற்றுக்கொள்கிறார். எப்படி அவர் ஏற்றுக்கொள்கிறார்? நீங்கள் அதை வாசித்துக்கொள் பார்ப்பீர்களே, ஆனால் தெளிவாக தெரியும். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், தேவன் அங்கே ஒன்றும் லிஸ்ட் போடுறது கிடையாது. விபச்சாரம் செய்தானா, இவன் அது பண்ண, அதெல்லாம் பார்க்க மாட்டார். கிறிஸ்துவுக்குள் அவன் இருக்கிறானா, கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த பாவம் ஒன்றும் அவன் செய்திருக்க முடியாது, அவரை விசுவாசித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனாக இருந்தால் அவனை தன்னோடு அவர் ஒப்புரவாக்கி கொள்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த சத்துருக்களாக இருக்க ஜனங்களை மாற்றி தேவனுக்கு ஏற்றவர்களாக உண்டாக்கி அவர்களை அந்த மாதிரியான ஒரு நிலையில் கொண்டு வந்து அதன் பிறகு அவரோடு ஒப்புரவாக்குகிறார். இனி இந்த கடைசி காலத்தில் தேவனுக்கு சத்துருவாக இருக்கிற ஒவ்வொருவரும் தேவ கட்டளைகளில் நடந்து தேவன் சமாதானத்தை நாம் அடைந்து கொள்வது எப்படி? இது ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்க வேண்டியது. நாம் என்ன செய்யணும், என்ன செய்தால் நான் தேவனுக்கு சத்துருவாக இருக்க மாட்டோம் என்பதை பற்றி இங்கு பவுலடியார் விளக்குகிறார். கொலேசியர் 3:5-15 வரை. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தெய்வ கோபாக்கினை வரும். நீங்களும் முதற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புற ஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். கடைசி சொல்லுவார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். கடைசியில் ஒரு லைன் போட்டிருப்பார், நன்றி உள்ளவர்களாக இருங்க. ஏன்னா அங்கே ஒரு ஆள் நின்றுட்டு உங்களை மாற்றிக்கிட்டே இருக்காரு. இன்றைக்கும் அதான் செய்துட்டு இருக்கார். இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்து போய் என்ன செய்கிறாருன்னு கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பதில் அது. கொடான கோடி பேர் மரிக்கிறார்கள், மரிக்கிற ஆத்மாக்களை அவர் நீதிமான்களாக ஆட்டி அவைகளை கொண்டு பரதேசத்தில் உட்கார வைக்கிறார். பரதேசத்தில் போகிறாங்கன்னா தேவனுடைய உள்ளே போயிட்டாங்கன்னு அர்த்தம். அதைத்தான் செய்துக்கிட்டு இருக்கார். யார் யார் அவரை ஏற்றுக்கொள்ளலையோ அவர்கள் பக்கமாக போக மாட்டார்கள். அவர் வரது பார்த்துல உட்காந்துருந்து ஜாலியாக உட்கார்ந்துருந்து அங்கேருந்து விளையாடின்னு இருக்கல. உங்களுக்காக இன்றும் உங்களை நீதிமான்களாக்குவதற்காக இன்றும் அவருடைய இரத்தத்தால்
அவர் உங்களை சுத்தப்படுத்துகிறார். அவர் பிரதான ஆசாரியாராக இருக்கும் பொழுது அவருடைய இரத்தத்திற்கு உள்ளாக, அவருடைய பாடிக்கு உள்ளாக உங்களை கடந்து போக செய்கிறார். உங்கள் பாவங்கள் கழிந்து போகின்றன, நீங்கள் தேவனிடம் போகிறீர்கள். அதை விசுவாசித்தவர்கள் மட்டும்தான். நான் அப்போதே சொன்னேன், இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தம் அவரை விசுவாசிப்பவர்களுக்கு மட்டுமே சொந்தம். மற்றவர்கள் அந்த இரத்த அது பலிக்காது. இன்னொன்று நீங்கள் ஞாபகம் கொள்ள வேண்டும், ஒரே பலி, பாவ நிவர்த்திக்கு கொடுக்கப்பட்ட ஒரே பலி இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம். பாவத்தை போக்கக்கூடிய ஒரே இரத்தம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். அதனால தான் சொல்கிறோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று. மற்றவங்களை கொண்டு வந்து பலி கொடுத்து பார்த்தா அது கொலை. இவைகளெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக, தேவ சமாதானத்தை உண்டாக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டார். சிலுவையிலே அவர் மற்ற பொழுது அவர் இன்னொரு காரியம், இந்த சமாதானம், அவரே சமாதான காரணர். எப்படி சிலுவையிலே சமாதானத்தை செய்தார் என்பதை கொலோசியர் 2:13-15 வரை வாசிப்பீர்களேயானால், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சிட்டார். நீதி பிரமாணம், அதாவது பாவத்தை செய்ய தூண்டுகிற நியாய பிரமாணத்தை எடுத்து போட்டுட்டார். உங்களை எல்லாம் ரசித்து விட்டார். இதையெல்லாம் செய்து சாத்தானையும் உங்களிலிருந்து விலக்கி விட்டார். அப்படி செய்து அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று போடப்பட்டிருக்கும். பாவிகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சத்துருக்களாகவே தேவனை விசுவாசம் இல்லாதவர்களாகவும் நாம் முன்பு இருந்தோம். பிதாவாகிய தேவனோ அனைவரையும் அணைத்து கொள்ள ஆவலாக இருக்கிறார். அவர் 2வது பாட்டியாக இருக்கிறார். தம்முடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி ஒவ்வொருவரையும் நீதிமானாக்கி இவர் மத்தியஸ்தம் செய்கிறார், மத்தியஸ்தராக இருக்கிறார். இவைகளெல்லாம் நீங்கள் தெரிந்து அந்த மத்தியஸ்தரை பிடித்து கொண்டீர்களே, அவர் பிடிக்காம வேறு ஒன்றும் கிடையாது. தேவன் என்ன சொல்கிறாரு, நான் யாருக்கும் பாவத்தையும் பார்க்கல புண்ணியத்தையும் பார்க்கறதில்லை, நீ இயேசுக்குள்ளாக வந்திருக்கிறீனவா. அப்போ இயேசுக்குள்ளாக போகிறது உங்களுக்கு கட்டாயம். இயேசுக்குள்ளாக போகாதவர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த என்ட்ரன்ஸ் கிடைக்காது. அன்பான பிதாவே, மேய்ப்பருமான இயேசு கிறிஸ்துவே, அந்த ஆழம் வழிநடத்தும் ஆவியானவரே, ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏன் பற்றி கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் இன்றும் செய்து கொண்டே இருக்கிறார். இன்றும் இரத்தத்தினால் உங்களை கழுவி கொண்டு இருக்கிறார் என்பதை புரிய வைத்தேன். அவர்கள் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஒவ்வொருவரையும் நீர் உம்மோடு சேர்த்து கொண்டு அவர்களை நீர் ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை தந்தருவீர்களாக. ஆமேன்.